ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. அட்லைட் பேட் மெமரி ஆயிடுச்சு. அடுத்து காவா பிரிஸ்பேனில் தான் தேர்ட் டெஸ்ட்டு. காவா பிரிஸ்பேன் உடனே எனக்கு ஒரு பயங்கரமான ஃபைட் பேக் சௌரவ் கங்குலி கொடுத்தாரு. அந்த 2003-4 சீரீஸில் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்களும் வந்து என்னென்ன ஞாபகம் வருதோ சொல்லுங்கள் இந்த டெஸ்ட் ப்ரிவியூவில். ஸோ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? எனக்கு ஞாபகம்னா பண்டோட பிளிட்ஸ் தான் சார். வேற எதுவுமே எனக்கு அஃப்கோர்ஸ் இது ஞாபகம். எல்லாருமே இது ஒரு ஹிஸ்டாரிக் வின், லாஸ்ட் வின். பட் முன்னாடியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்ல நீங்க பின்னாடி ரொம்ப போறதுதான் பெரிய விஷயம். அந்த பண்ட் எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. இப்ப ரெண்டு டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் கண்டிஷன்ஸ் எப்படி அப்சைட் டவுன் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப கடைசி அஞ்சு டெஸ்ட், ஏன்னா இங்க நிறைய பிங்க் பால் டெஸ்டும் ஆடுவாங்க. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட ஆடினது பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வேற. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் டே மேட்ச்ல என்ன ஆயிருக்கு? பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்னு 0, பேட்டிங் செகண்ட் ஒன்னு 5 அவுட் ஆஃப் 5. அங்க என்ன சொன்னோம்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடணும், ஃபர்ஸ்ட் ஆடுறவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. இப்ப இங்க பாருங்க, டோட்டலா கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகுது. எப்படி இதாவது பாருங்க, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு 242, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரு 376, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 276, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 271. இப்ப பிரிஸ்பேன்ல எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே சி மூவ்மெண்ட் 1.5 நாள் நிறைய இருக்கும், கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அலையும். ரெண்டாவது நாள் உங்களுக்கு லஞ்சுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 3, 4, 5 என்ன ஆகும்னா பிச்சு ஃபாஸ்டாகும், பவுன்ஸ் ட்ரூவா இருக்கும். செட்டில் ஆட்டினா அடி விக்கெட்டை எடுக்க முடியாதீங்க. ஃபோர்த் இன்னிங்ஸ்லயும் நார்மலா என்ன ஆகும், ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஒரு டார்கெட் சொல்லுவோம், 270 வந்தா போறோம், 230 வந்தா போறோம்னு. இங்க நீங்க லாஸ்ட் இன்னிங்ஸ்ல 270, 300 அடிச்சாலும் திருப்பி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுதான் ஹிஸ்டரி ஆஃப் பிரிஸ்பேன் காவா. இப்ப பாருங்க, இப்ப ஆவரேஜ் ஸ்கோர் சொல்லிட்டோம். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு ரொம்ப பின்னாடி போகாம இந்த 10 வருஷத்துல சொல்றேன். 556 ஃபார் ஃபோர் ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 580 ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் 2019. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 401 ஃபார் செவன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 2013. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 450, பாத்துக்கோங்க, பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா 2016ல 450. ஹையஸ்ட் சேஸ் பாத்தீங்கன்னா 329 ஃபார் செவன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன் 2021. இது ஒண்ணு மட்டும் இங்க மாறவே மாறாது. விக்கெட்ஸ் டேக்கன் சம்மரி 77% சீமர்ஸ், 23% ஸ்பின்னர்ஸ். த டீம் பேட்டிங் செகண்ட் ஹஸ் டேக்கன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு 4 அவுட் ஆஃப் 5 டைம்ஸ். எப்படின்றீங்க? ஒரு டீம் 152 ஆல் அவுட் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா 218. அதுக்கப்புறம் 147 ஆல் அவுட் ஒரு டீம், 425 ஒரு டீம், 240 ஆல் அவுட் பாகிஸ்தான், 580 ஆஸ்திரேலியா. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மம்மூத் லீடு. ஒரு 170 ரன், 180 ரன் அந்த மாதிரி லீடு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இங்க டாப் விக்கெட் டேக்கர் யாருன்னா ஷேன் வான், 68 விக்கெட். செகண்ட் டாப் விக்கெட் டேக்கர் கிளென் மெக்ரா, 65 விக்கெட். தேர்ட் டாப் விக்கெட் டேக்கர் யார் தெரியுமா? ஸ்டார்க், கமின்ஸ், ஏசல்வுட் இல்ல, நேதன் லயன். 13 மேட்ச்ல 51 விக்கெட் வித் ஓவர் ஸ்பின், 23, 28 ஆவரேஜ், 2.80 எக்கானமி, அண்ட் இஸ் பிக்கிங் அப் விக்கெட் எவ்ரி 60 பால்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க இங்க எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாம் ரன் அடிச்சிருக்காங்க பாருங்க. ரிக்கி பாண்டிங் ஹையஸ்ட் 1335 ரன். ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 64 ஸ்ட்ரைக் ரேட். மைக்கேல் கிளார்க் 1030 ரன்ஸ், 60 ஸ்ட்ரைக் ரேட். டேவிட் வார்னர் 963 ரன்ஸ், 66 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் பாருங்க மேத்யூ ஹேடன் 901 ரன்ஸ், 69.20 ஸ்ட்ரைக் ரேட். கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் இங்க யாருன்னா ஸ்டீஃபன் ஸ்மித் 821 ரன்ஸ், அது எவ்வளவு? 59 ஸ்ட்ரைக் ரேட். இங்க ரன்னு நிறுத்தவே முடியாது, வந்துனே கொட்டு 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 ரன்னு. ஒரு நாளைக்கு 320 ரன் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இங்க வந்துடும். ஸோ இங்க எப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்தியா அதை பண்ணுவாங்களா? தெரியாது. டாஸை வின் பண்ணி என்ன பண்ணோம், தைரியமா போலிங் பண்ணோம். தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தட். நல்ல டீசெண்டா நீங்க போட்டீங்கன்னா. இன்னொன்னு திருப்பியும் சொல்றேன், இங்க ஒரு ஸ்பின்னரு ஒரு நாளைக்கு 22 ஓவர்ல 53 ரன் போடக்கூடிய ஒரு சரக்குள்ள ஸ்பின்னர் யார் இருக்கணும்? என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி ரவிச்சந்திரன் அஸ்வின், பிகாஸ் he can also bat. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இட் ஹாஸ் டு பி ரவிச்சந்திரன் அஸ்வின், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. த்ரெட்டுன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட்,
செட்டில் ஆயிட்டா உஸ்மான் கவாஜா, ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றதுனால நான் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ இங்க காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இங்க வந்து பாசிட்டிவா நீங்க ஆடணும். இப்ப இன்னொன்னு சொல்றேன், அந்த கூக்கப்புரா பால் 15 ஓவர் அப்படிதான் இருக்கும் எப்பவுமே. இந்த 15 ஓவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கணும் மொமெண்டம். சும்மா டிஃபென்ஸ் ஆடி ஒரு செஷன்ல 80 ரன் நீங்க ஒரு செஷன்ல அடிச்சீங்கன்னா 3 விக்கெட் போயிடும். 3 விக்கெட் போச்சுன்னா அந்த செஷன் பிலாங்ஸ் டு ஆப்போசிஷன். 15 ஓவருக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் யூ ஃபைண்ட் அவே ஹவ் யூ கோயிங் டு புட் த பிரஷர் ஆன் த போலர்ஸ் த பேட்டிங் யூனிட். இப்போ வந்துட்டு இப்போ நீங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப பிளேயிங் லெவனை சொன்ன உடனே நீங்க வந்து உங்க கேள்விகளை எடுத்து விடுங்க. அங்க வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. சோ அந்த பிளேயிங் லெவனை பத்தி டிபேட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. நேதன் மெக்ஸ்வீனி, உஸ்மான் கவாஜா, ப்ரொவைடட் மார்னஸ், சரி ஹேசல்வுட் ஃபிட் ஆயிட்டாரா? ஹேசல்வுட் 50-50 ஃபிட்டு. அதனால அவங்க இந்த ரிஸ்கை எடுக்க மாட்டாங்க. போலாண்ட் has done really well. போலாண்ட் இஸ் ஆல்சோ டஃப் கஸ்டமர் டு ஹேண்டில் இந்த பிச்சில்ன்றதுனால அவங்க சார் அவங்க ரொம்ப சிம்பிள் சார். 99% ஃபுட்டுனா கூட நீ அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆடுன்றுவாங்க. அந்த டெஸ்பரேஷன்ல அவங்க காட்டவே மாட்டாங்க. அதனால அவங்களோட பிளேயிங் வில் பி நேதன் மெக்ஸ்வீனி, உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லபுஷேன், ஸ்டீஃபன் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மிச் மார்ஷ், அலெக்ஸ் கேரி, கமின் ஸ்டார்க், போலாண்ட் அண்ட் லயன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிச் மார்ஷோட போலிங்கே அவனுக்கு பெருசா தேவைப்படல. என்னதே மூணே மூணு போலர் அப்படியே ஷார்ட் பெல்ல வச்சுட்டு ஒரு பக்கம் நேதர் லைன் போட்டு முடிச்சுட்டாங்க. இந்தியாவும் 2 இன்னிங்ஸும் 50 ஓவரே ஆடல. ஸோ அந்த டெஸ்டே வந்து இந்தியா குடுக்கலங்கும் போது தே வில் கோ வித் திஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த புலி வருது கதை, முகமது ஷாமி அவர் இன்னும் இங்கதான் இருக்காரு, அவர் இன்னும் ஆஸ்திரேலியாக்கு போல. அதனால இன்னைக்கு நீங்க ஆடினாரு ஸ்மார்ட், பவுலிங் போட்டாரு இன்னைக்கு. போலிங் பேட்டிங்க பாருங்க, ஒரு மேட்ச்ல அடிச்சாரு பாருங்க பேட்டிங்க, போலிங்க விடுங்க. ஸோ லுக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று சார், என்னோட ஒப்பீனியன்ல நான் சொல்றேன். Mohammad Shami is fit. If he's playing now, he should catch the next flight to go there and play the test match. இன்னும் ஒருவேளை இல்ல இங்க வந்துட்டு இன்னும் ஃபுல் ஃபிட்னஸ் காட்டணும், இது T20 மேட்சுக்கும் 5 நாள் மேட்சுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு மெடிக்கல் டீம் சொல்லிட்டாங்களா எனக்கு தெரியாது. ஸோ நம்ம தெரியாம கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஷாமி மேட்ச் ஃபிட்டு அப்படின்னா இங்க அவர் எஸ்மேட் ஆடக்கூடாது, அங்கதான் போயாகணும். ஸோ அவர் அங்க இல்லைன்றதுனால டேக் ஹிம் அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ அப்ப இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி போகணும்னா ஜெய்ஸ்வால், ராகுல், கில், கோலி, பண்ட், ரோஹித், நிதிஷ்குமார் ரெட்டி, அஸ்வின், திருப்பியும் அப்படிதான் போவாங்க. ராணா, சிராஜ், பும்ரா. இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு டெம்டேஷன் எப்படி யோசிப்பாங்க, ராணாக்கு பதில பிரசித் கிருஷ்ணாவை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு யோசிப்பாங்களே ஒழிய வேற என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க திருப்பி கேட்பீங்க என்ன பீடா திருப்பி ரோஹித் நம்பர் 6 அப்படின்னு கேட்பீங்க. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனு அவர் பர்சனல் ரீசன்ஸ் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. இப்பதான் அவர் குழந்தை பிறந்திருக்கு வந்திருக்காரு. எஸ் எஸ் ஃபெயில்ட் அகைன். பூசணிக்கால சோத்துல மறைக்கவே முடியாது. எஸ் ஃபெயில்ட் அகைன். இப்ப அந்த போல்டு கால் அவங்க எடுப்பாங்களா ஒரு கேப்டன்? கேப்டன் நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க, ஒரு கேப்டன்சி ரெலிங்குவிஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆடிட்டு அவரே ரிட்டையர் ஆவார் இல்ல டிராப் பண்ணுவாங்க, வாட் எவர் இட் இஸ். பட்டுன்னு ஒரு மிட்வே ஆஃப் த சீரீஸ் இப்ப நீங்க கேப்டன் இப்ப டிராப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க டெஸ்ட் மேட்ச்ல இந்த பேட்ஸ்மேன், அவர் கேப்டன்சியும் போயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும். இந்த எரா முடிஞ்சிடும். அதனால அதான் அவங்க பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. பட் சேம் டைம் நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, நீங்க எரா முடியறத பாப்பீங்களா இல்லைன்னா WTC ஃபைனல் முடியறத பாப்பீங்களான்னு கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பதில் இல்ல. ஒரே ஒரு டிபேட் என்னன்னா அர்ஷித் ராணாவா இல்லைன்னா வந்துட்டு இவரா. ஏன்னா நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க இது பதில் சொல்லணும். நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி அஸ்வினை நீங்க ஏன் பேக் பண்றீங்க, 22 ரன் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சது நிறைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனோட கூட என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் he looked assured for more ஆனா அவுட் ஆயிட்டாரு. he looked assured for more. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ராக்கு அப்புறம் லெஸ் தேன் 3 ரன்ஸ் ஓவர் எக்கானமி போட்டதே அஸ்வின். அவர் தான் 18 ஓவர் 53 ரன் ஒரு விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்ல டிஃபெண்டிங் 19, என்னத்த நீங்க பவுலிங் போட முடியும்? அப்படிங்கும் போது ஐ டோன்ட் சி எனி ரீசன் ஃபார் கமிங் அப் வித் அனதர் ஸ்பின்னர். பட் ஒன் ஸ்பின்னர் இஸ் டெஃபினெட்லி நீடட் இயர். இந்த பிளேயிங் லெவனை நீங்க ஒத்துக்கிறீங்களா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எட்ஜை பத்தி போவோம். அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். இப்போ அதான் சுந்தர் போன தடவை நல்லா பண்ணாரு. சுந்தர் இருக்க வேணாமா இப்போ? இப்ப நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், there should be some kind of a consistency. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், செகண்ட் மேட்ச் சுந்தரை வந்து டிராப்பே பண்ணிருக்க கூடாது. So if people feel Sundar has done well, Sundar should have continued in the second test. இந்த மாதிரி நீங்க ஒரு லெஜெண்டை வந்து திருப்பி கொண்டு வரீங்க, அவர் அவ்வளவு மோசமா பண்ணல. மோசமா பண்ணார், மோசம்ன்ற வார்த்தையே இங்க கொண்டு வரக்கூடாது. ஏன்னா he batted well in the first innings, he bowled well in the first innings.
இந்தியாஸ் காட் பிக் ஹேமரிங் பை 10 விக்கெட்ஸ். அதனால வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா எதுவும் உங்களுக்கு தெரியல. நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க பர்ஃபார்மன்ஸ் தெரியவே தெரியாதுங்கும் போது ஐ ஆனஸ்ட்லி ஃபீல். இப்ப நீங்க சொல்றீங்க சுந்தர் வந்து நல்லா இது பண்ணாரு, அவர் எடுத்துன்னு வர வேண்டாமா இந்த நீங்க? வென்யூக்கு போயிடா, இந்த வென்யூக்கு இப்ப நான் அஸ்வினுக்கு பதிலான்னு நான் சொல்ல, நீங்க ஸ்பின்னர் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கீங்க, ஏன் ஒரு ஹர்ஷித் ராணாக்கு பதிலா சுந்தர் ஆடினா கண்டிஷன்ஸ்க்கு சரியா இருக்காதா? அதை நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த பிச்சில் ஃபாஸ்ட் போலர்ஸ் கண்டிஷன் தெரியலன்னா போலிங் போடுறது கஷ்டம். இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, உங்களுக்கு வந்து பும்ரா இருக்காரு, சிராஜ் இருக்காரு, நிதிஷ் ரெட்டி ரெட்டி. நல்லாவே போடுறாரு. ஆனா ஏன் வந்து அவருக்கு போலிங் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, உங்களுக்கு 3 சீமர் ஆல்ரெடி இருக்காங்க. அஸ்வின் இருக்காருங்கும் போது அவரை எப்படி பாக்குறாங்க, 5வது போலரை பாக்குறாங்க. ஸோ அவருக்கு போலிங்கே கிடைக்கல. இப்ப நான் எப்படி போவேன்? டிஎஸ்பி சார் நல்லா போட்டாரு, செம்ம ஃபேரியா போட்டாரு, கொஞ்சம் ரன்னு போயிடுச்சு விட்டுருங்க. டிஎஸ்பி சார் நல்லா போட்டாரு, பும்ரா பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நிதிஷ் ரெட்டி மை ஒப்பீனியன் கேன் போல் 16 ஓவர்ஸ் இன் டே. எவ்ரி ஒன் ஹஸ் சென்ட் டு யுவர் ஒப்பீனியன். நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா, வியூவர்ஸ் அதை ஒத்துக்கிறாங்களா எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி வாஷிங்டன் சுந்தரை வந்து அந்த ராணாவோட பொசிஷன்ல கொண்டு வந்தீங்கன்னா he can also be another spinner aid where Ashwin is going to be the first spinner. நான் தைரியமா இந்த அட்டாக்கு போவேன், கன்சிடரிங் வாட் தி ஹிஸ்டரி ஆஃப் மெல்போர்ன் ஸ்டாண்ட்ஸ். திருப்பியும் நான் சொல்றேன், நியூ பால் போச்சுன்னா நீ ஃபாஸ்ட் போலரா இருந்தாலும் சரி, ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். அதனால நீங்க பிரிஸ்பேன்ல வந்துட்டு நீங்க 4 ஃபாஸ்ட் போலர் பேஸ் பேட்டரியை வச்சு போனா டெஸ்ட் ஜெயிக்க முடியும்னு நினைக்காதீங்க, ஜெயிக்க முடியாது. டிசிப்ளின்டா நீங்க போனோம், அந்த டிசிப்ளின் ஸ்பின்னர்கிட்டையும் கிடைக்கலாம். நீங்க இன்னொரு ஆங்கிள் கொண்டு வரீங்க, அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. நான் எப்படி வச்சேன், ஒரு ஸ்பின்னர் இதர் இட்ஸ் கோயிங் டு பி அஸ்வின் ஆர் வாஷிங்டன் சுந்தர், இட் ஹஸ் டு பி அஸ்வின். நீங்க ஒரு அருமையான ஆங்கிள் கொண்டு வரீங்க, தட் இஸ் ஹர்ஷித் ராணா. இப்ப ஹர்ஷித் ராணா போடுற அந்த 18 ஓவர் வாஷிங்டன் சுந்தராலையும் போட முடியும். அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஆட் ஸ்ட்ரென்த் டு யுவர் பேட்டிங் வித் அஸ்வின் இஸ் கோ ஃபர்தர் டவுன். அப்படிங்கும் போது இது ஒரு நல்ல இது அவங்க பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. இது ரைட். இப்ப நான் சொன்ன பிளேயிங் லெவனோட நீங்க சொன்ன பிளேயிங் லெவன் பெட்டரா இருக்கு. பட் ஐ சீரியஸ்லி டவுட் இட் வெதர் தே வில் டூ இட் ஆன் ஆனஸ்ட் ஒப்பீனியன். இப்ப எட்ஜ்னு பாருங்க. எட்ஜ் உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல விக்கெட் கொடுக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல விக்கெட் கொடுக்காம ஆடுறதுக்கான ஸ்கில்லு உங்களுக்கு வந்து ஜெய்ஸ்வால், ராகுல், கில்லு கிட்ட இருக்கு. அங்க வந்து கவாஜா கொஞ்சம் லைட்டா ஃபார்ம் இல்லாத மாதிரி தெரியாரு. மெக்ஸ்வீனி கேட்ச் விட்டாங்க, பட் நல்லா ஆடுறாரு. புது பையன் ரபுஷேன்னு பெருசா ஃபார்முக்கு வரல. அப்படிங்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ், இந்த 15 ஓவர் பாக்குற எட்ஜ் டெஃபினட்டா இந்தியாவுக்கு இருக்கு. ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்லயும் 2 இன்னிங்ஸ்லயுமே 15 ஓவர் வரைக்கும் ஒரு விக்கெட் தான் விட்டாங்க. இங்க பிரச்சனை எங்க வரும்னா, அதுக்கப்புறம் கோலி வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. கான்பிடண்டா ஆடுறாரா தெரியல, வீக் இருக்கிற மாதிரி தெரியுதா அதுவும் தெரியல. பண்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராமிஸ் தெரியுது, ஆனா பயமா இருக்கு. ரோஹித் சர்மா அட் நம்பர் 6 நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் கஷ்டப்படுறாரு. தட் இஸ் ஆனஸ்டி. நிதிஷ் ரெட்டி வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஆடுறாரு. இப்ப நம்ம சொல்ற, இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்மன்னு சொல்லக்கூடாது, பாக்கி ஆஷ் 2 பேரும் ஆடுவாங்களா தெரியாது. ஒருத்தர் கண்டிப்பா ஆடுவாங்க, அது என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வினா இருக்கணும். அண்ட் தென் தி டெய்ல் எண்டர்ஸ் போது அந்த 15 ஓவருக்கு அப்புறம் பிரிஸ்கா ஆடக்கூடிய பிளேயர். ஆமா, ஸ்டீவ் ஸ்மித் பிக்சருக்கு வரல, ஆனா அவர் வந்து பிரிஸ்கா ஆடுவார். டிராவிஸ் செட் எப்படி ஆடும் உங்களுக்கு தெரியும், மிச்சு மார்ச் எப்படி ஆடுவார்னு உங்களுக்கு தெரியும், கேரி எப்படி ஆடுவார்னு உங்களுக்கு தெரியும், கமின்ஸும் வந்து பிரிஸ்கா ஆடுவாருங்கும் போது அந்த எட்ஜ் டெஃபினட்டா ஆஸ்திரேலியாக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உங்களுக்கு எப்படின்னா, இப்ப வந்துட்டு பும்ரா வந்து இந்த பாட்டை பாடுறாரு, விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. தனியாக தவிக்கின்றேன், துணையாக விக்கெட் வேண்டும், நாம் போடும் மெய்டனுக்கு ஒரு எண்டு சப்போர்ட் வேணும், என் ஸ்பெல்லு முடிஞ்சதுமே ரன்னு தான் லீக் ஆகுதே, ரன்னு வேண்டாம் அன்பே நீ, விக்கெட் வேணும் எடுத்து எடு. ஓ ஓ ஓ, அப்படின்னு அவர் பாடுறாரு. அது நியாயமான பாட்டா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க நீங்க. நியாயமான பாட்டு. வியூவர்ஸ்க்கான நேர் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் பீடாக். சூப்பரா பாடிட்டீங்க. லேட்டஸ்ட் அனிருத் பாட்டே பாடிட்டீங்க. அது வந்து உம்ரா பக்கத்துல அந்த ஒரு குட்டி சாத்தான் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்குமே, அதெல்லாம் வந்து விஷுவலைஸ் பண்ற அளவுக்கு நீங்க பாடிட்டீங்க சூப்பரா அந்த இல்ல, படத்துல, ஐ மீன் தனுஷ் பக்கத்துல. அன்பார்ச்சுனேட்லி நான் உங்களுக்கு கேட்கிறேன், இப்ப அவங்க எப்படி வராங்க தெரியுமா ஒரு ஸ்ட்ராட்டஜில. இந்த அவரு பாவம் கஷ்டப்பட்டு 7 ஓவர் ஸ்பெல்லாம் போடுறாரு. அந்த 7 ஓவரை நான் பார்த்துட்டேன்னா பெருசா உங்களுக்கு வந்து ப்ளூம் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இவரும் என்ன பண்றாருன்னா ரோஹித், இப்ப அவங்க என்ன பண்றாங்களோ அது மாதிரி பண்ண மாட்டேன்றாரு.
இப்ப அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் ஆடுறதுனா நான் என்ன சொல்றேன், நார்மலா இதை சொல்ல மாட்டேன், ஷார்ட் லெக் எதுவுமே வைக்காத, டிஃபென்சிவ் ஃபீல்டு செட் பண்ணி நீ எனக்கு வந்து ஒரு ஓவர் ஒரு எண்டு 20 ஓவர்ல 52 ரன் கூட, நீ விக்கெட்டே எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஷார்டர் பஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்ப பும்ராவை நான் வந்து ஒரு 4 ஓவர் செம ஃபேரியா போட விட்டு ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணி, இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 ஓவர் 7 ஓவர் இவர் போட்டாருன்னா அவங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான், இனி அடுத்த இதுலதான் வந்து வண்டி கிளம்பும், செகண்ட் செஷன்ல தான் வண்டி கிளம்பும், வெயிட் பண்ண இன்னும் ஒரு ஓவர் போடுவாரா பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் வெட்டச்சிடலாம் அப்படின்னு. அந்த இப்ப 4 ஓவர்ல நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் குவைட் ஃபேஸ் போச்சுன்னா அந்த பையன் அவங்களுக்கு திருப்பியும் வரும், பும்ரா வருவான்னு. உடனே இவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ திருப்பி பும்ரா வந்துட போறாரு, கொஞ்சம் புஷ் பண்ணலான்னு புஷ் பண்ண போய் அந்த மென்டாலிட்டி உடஞ்சு போய் விக்கெட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, அவர் அவுட் ஆன உடனே அந்த ஒரு பேஸ்ல ஒரு 11 ஓவர்ல 50 ரன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் எப்படி நீங்க வர முடியும்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டினா ஆஃப்டர் த 15 overs you got one பும்ரா அண்ட் அஸ்வின் இஸ் நாட் பீன் யூஸ்ட் வெல். நான் திருப்பியும் சொல்றேன், அஸ்வினி ஃபுல்லா நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 பேர் பொட்டன்டா போடுறாங்க. ஹேசல்வுட் ஆடலனாலும் ஸ்டார்க்கு கமின்ஸ் போலாண்டு லயன் வந்து ரொம்ப அழகா அந்த கண்ட்ரோல் ஜாப பண்றாருங்க போது அந்த எட்ஜும் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குன்றதுனால இந்த பிரிஸ்பேன் காபால அது அவங்களோட போர்ட். இந்தியா தான் வந்து உடைச்சாங்க அதை. கன்சிடரிங் ஆல் தீஸ் தே கோ வித் 54-46 இது வேற வழி இல்லாம என் மனசாட்சியை வித்துட்டு நாணயமான ஒரு அனாலிசிஸ் சொல்றேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த தடவை உங்க எட்ஜ் எல்லாம் வேலைக்கு ஆகுது, 2-1 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியான்றீங்களா? இந்தியா ஜெயிச்சிருவாங்க பீடாக் அப்படின்னு நான் நம்புறேன். நான் வந்து உங்களை எதுவும் சொல்லலை. யூ ஹாவ் யுவர் குட் ரீசன்ஸ் அண்ட் ஐ அப்ரிஷியேட் இட். பட் ஸ்டில் நான் வந்து இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறேன். பாப்பா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, ஆனால் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் பீடாக். ஸோ அப்படியே ஃபேண்டசி சொல்லிருங்க. நீங்க எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. 2 டெஸ்ட் நடந்திருக்கு. ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியா வச்சு வெடிச்சாங்க அவங்க. செகண்ட் டெஸ்ட் திருப்பியும் வந்துட்டு அதான் அவங்க பண்ணிருக்காங்களே ஒழிய, ஸோ நீ இந்தியா ஜெயிப்பாங்கன்னு சொல்றது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமோ சிரிக்க வேண்டிய விஷயமோ கிடையாது. சீரீஸ் இஸ் டைட் 1-1. when you got all the rights to say India can win. அவங்க என்ன பண்ணணும், they have to be very brave in their approach. ஃபேண்டசி சொல்றேன், அதுக்கு முன்னாடி டாஸ் வின் பண்ணி போலிங் போடணும். போடுவாங்களா? தெரியாது. அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். இங்க பேட்டிங் ஆடவே கூடாது பிரிஸ்பான்ல, திருப்பியும் சொல்றேன் நானு. டப்பக்குன்னு வந்துட்டு ஒரு 80 ஓவர்ல ஆல் அவுட் அடிக்குங்க. 80 ஓவர்ல ஆல் அவுட் ஆகி 15 ஓவர்ல ஒரு விக்கெட் மேல விழல. இப்ப நான் சொல்ற அல்கோரிதம் 170 இருந்து 200 ரன் எடுத்துருவாங்க. கோவிந்தா கோவிந்தா ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், 15 ஓவருக்கு அப்புறம் எப்பயுமே சொல்லுவேன், இந்த செஷன் இப்படி ஆடினா அந்த 15 ஓவருக்கு அப்புறம் அடிதான். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல, பெரியப்பாவே என்ன பண்ணும், நம்பர் 6ல போய் விடு பேட்டன்றேன். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரியப்பாக்கு கான்பிடன்ஸ் பயங்கர லோவா இருக்கு. ஒரு 3 ஸ்லிப் ஒரு கல்லி ஷார்ட் லெக் வைப்பாங்க நம்பர் 6ல. நம்பர் 6ல நான் வரேன் ஒரு 170 ஃபார் 4ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எப்படி வருவேன், ஒரு 60 ரன் ஒரு 45 பால்ல. டேய் நீ என்ன ஒரு எண்டு லேதர் லைட் போடுற, இறங்கி இறங்கி டவுன் த கிரவுண்ட் அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு இதுல நீ பண்ட் மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுவேன், கோ ஃபார் இட். நிதிஷ் ரெட்டி மாதிரி ஒரு ஆள், கோ ஃபார் இட். யார பொறுமையா ஆட சொல்லுவேன், 2 பேரை தான் பொறுமையா ஆட சொல்லுவேன். ஒன்னு விராட் கோலி, இன்னொன்னு KL ராகுல். இவங்க 2 பேரையும் மட்டும்தான் கிரீஸ் ஆக்குபை பண்ணேன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரையும் வச்சு நொறுக்குன்றுவேன். அதுக்கப்புறம் 12 ஓவர் அட்டாக் பண்ணுவேன், பால்ல டெஃபினட்டா அட்டாக் பண்ணுவேன். 12 ஓவர் விக்கெட் விடலன்னா அல்ட்ரா டிஃபென்சிவா போயிடுவேன். ஒரு செகண்ட் ஸ்லிப் வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் கல்லி 2 கேட்சிங் தான். மீதி 7 பேரு எனக்கு ரன் சேவிங். அதுல வந்து 3 பேர் பவுண்டரியில, 4 பேர் சிங்கிள் சேவிங் வச்சு சல்லி ரன் கொடுக்காம அவங்கள சாவடிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓட விட்டு அவுட் பண்ணுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணுவாங்களா? தெரியாது. ஏன்னா ஆனஸ்டா சொல்றேன், இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு நாங்க போய் 3 தடவை சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்ச போது இதே ஃபார்முலாவை தான் பண்ணோம். நாங்க வச்சிருக்கிற போலர் யோசிச்சு பாருங்க. அந்த போலர் கிட்ட சொன்ன போது அவங்க கேட்டாங்க, என்னது என்ன நீ டிஃபென்சிவா போலிங் போட சொல்றியா? யாரு நான் வச்சிருந்த ஆளு, டேல் ஸ்டெயின், மானே மார்க்கல், பெர்னன் பிலாண்டர், இந்த மாதிரி ஆளுங்க அட்டாக்கிங் போலர்ஸ், ககிசோ ரபாதா, அவங்க தான் கேட்டாங்க, நீ என்ன டிஃபென்சிவ் ரூட் சொல்ற, எப்பவுமே அஃபென்சிவா சொல்லு, அவனை அப்படிதான் போடணும், அவனோட ஊர்ல அவனை போடணும்னா இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலிங்ல டோட்டலா டிஃபென்சிவ் வச்சு அவனை கிரீஸ் ஆக்குபை பண்ண வச்சு பவுண்டரியே கொடுக்காம சாவடிச்சு அவுட் பண்ணோம். இவங்க இதை இந்தியா பண்ணுவாங்களா? தெரியாது. பண்ணினா சான்ஸ் இருக்கு. என்னோட லீஸ்ட் எக்ஸ்பர்டைஸ் பீங் லிட்டில் சக்சஸ்ஃபுல் ஆஸ்திரேலியா சொல்றேன். ஸ்ட்ராட்டஜி ஹஸ் டு பி இம்பார்ட்டன்ட். என்னோட 5 பிக்கு திருப்பி ஓகே. ஆல்மோஸ்ட். சரி, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நீங்க சாவடிக்கணும் நின்னுன்னு சொல்றீங்களே,
விராட் கோலியும் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சச்சின் டெண்டுல்கர் 241 அடிச்சார்ல, ஆஃப் சைட்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தப்ப விட்டு 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 அவரு எனக்கு போடுங்கடா நீங்க, நான் என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பால் கூட அவர் அடிக்கல. நீங்க பார்த்துருப்பீங்களா பீடா, ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லாவே ஹி மேட் தம் பவுல் டு ஹிம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேஷன்ஸ், அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபைட்டிங் அபிலிட்டி, டெம்பரமெண்ட் எல்லாமே கோலிக்கு இருக்கு. ஐ திங்க் அவர் வந்து அந்த மாதிரி சாவடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு இது நான் சொல்லிடுறேன். இது நம்ம நம்ம பாக்குற நிறைய வியூவர்ஸ் கிரிக்கெட் ரொம்ப புத்திசாலிங்க. கமெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன். அண்ட் யூ ஆர் அனதர் அல்ட்ரா புத்திசாலி. இப்ப கோலி வந்து என்ன தெரியுமா பண்ணணும்? ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுக்கணும். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. கோலி என்ன பண்ணணும்? ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்துட்டு அவர் ஒரு ட்ரிகர் மூவ்மெண்ட் முடியும் போது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல நிக்கணும். நின்னுட்டு அண்ட் தென் ஹஸ் டு மேக் தி ஃபோர்த் ஸ்டம்ப்ல நிக்கணும். ஃபோர்த் ஸ்டம்ப்ல நீங்க நிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஓ, அவர் முன்னாடி வந்துட்டு அந்த வெளியில போற பால கம்பேட் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா வர பார்ப்பாங்க. பேடுக்கு கோலிக்கு போட்டீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து முதல்ல கைக்குள்ள வந்துட்டு முதல்ல வாய்க்குள்ள வந்துட்டு கையை விடுற மாதிரி இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கோலி பண்ணியே ஆகணும். ஆஃப் ஸ்டம்ப்ல கார்டு எடுக்கணும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில பிளேயரை விட்டுட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்துடணும். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்துட்டு இந்த ஐ லைன்ல பால் எந்த பால் போனாலும் ஆஃப் பாலியே இருந்தாலும் விட்டுடணும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? பொறுமை இல்லாத ஆளுங்க ஒரு 8 பால் அப்படியே போடுவாங்க. நீங்க விட்டு விட்டு ஆடினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பிளான் பி ஷார்ட் மிட்டிகேட்டிவ் கேச்சிங் வச்சுட்டு காலுக்கு போட பார்ப்பாங்க. காலுக்கு நீங்க கோலிக்கு போட்டீங்கன்னா காலை உடைச்சிருவாரு அவரு. ஒரு 4 பிளிக்கு கவர் இது பிளிக்கு ஆன் டிரைவும் வந்தது. அந்த கான்பிடன்ஸ்லயே அவுட் சைட் ஆஸ்டம் கவர் டிரைவ்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதை அவர் எடுத்தோடனே பண்ணியே ஆகணும். இந்த ஐடியாவை யாராவது அவர் கொடுக்குறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. அதான் நான் சொல்றேனே, ஏன் வந்து கோலி நான் அப்படி ஆடணும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்ப அவர் என்ன சொல்றது, ஈவன் தோ ஸ்கோர் 100. நான் ரொம்ப நாளா திருப்பியும் சொல்றேன், இந்த பழைய கோலியை நான் பார்க்கல. நான் ஆடியன்ஸை ஏமாத்த விரும்பல சொல்லிட்டு அந்த பழைய கோலி எப்ப அவருக்கு அந்த ட்ரிகர் மூமெண்ட் போச்சோ அந்த பழைய கோலியை நான் பார்க்கல. சியர்லி பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ரெசிலியன்ஸ் அண்ட் ஃபைட் ஹி ஷோஸ் ஹி ஸ்கோரிங் ரன்ஸ். அவர் பழைய கோலியா வந்துட்டாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இல்ல. அவர் பழைய கோலியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டெஸ்ட்ல இந்த அட்வைஸ அவர் பண்ணினா டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு டு ஃபோர்ஸ் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இது இப்ப என்ன சொல்றது, ஒரு சில பேட்ஸ்மேன்ல என்ன பண்ணுவேன், கட் அண்ட் ரைட்டா மெசேஜ் பண்ணுவேன். இந்த போலர் இது மாதிரி உனக்கு பண்ண போறான், ஜஸ்ட் ஒரு வெல்விஷரா பண்ணுவேன். ஒர்க் பண்ணல எனக்கு இங்கிலாந்துல இருக்கிற பிளேயர், ஆஸ்திரேலியா இருக்கிற பிளேயர்லாம் இந்த மாதிரி பண்ணி இப்படிதான் உன்னை செட் பண்ண பார்ப்பான் ஆடுன்னு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டன் தலைவரை நான் பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு பண்ணுவாங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்ப நம்ம பேசுறது இது கண்டிப்பா ரீச் ஆகும் இந்தியன் டீமுக்கு. இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் பாக்குறாங்க, எனக்கு ஃபீட்பேக்ஸ் வருது. இதை பண்ணுவாங்களே எனக்கு தெரியாது. இப்ப அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஃபேண்டசி கேட்டீங்க, திருப்பியும் அதே ஃபேண்டசிக்கு தான் நான் போறேன். இந்த தடவை ஒரே ஒரு ஆளை மட்டும் விட்டேன், ஸ்டீபன் ஸ்மித், டிராவிஸ் செட், கம்மின்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்டார்க் அண்ட் ஜெய்ஸ்வால். இப்ப நீங்க ஆரம்பிங்க, ஒரு பிளேயரோட நீங்க ஆரம்பிக்கிற அந்த பிளேயர் தான் இந்த டெஸ்ட்ல மேன் ஆஃப் த மேட்ச். பார்த்து ஆரம்பிங்க. ரிஷப் பந்த் ஒன்னு. அப்புறம் பும்ரா நீங்க எடுத்துட்டீங்க, அப்ப நான் சிராஜ் எடுத்துடுறேன். சிராஜுக்கு எப்படியும் விக்கெட் வரும். நிதிஷ் ரெட்டி நான் போன வாட்டியும் எடுத்தேன், வரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாயிண்ட் வந்துடும். ஸோ நிதிஷ் ரெட்டி, சிராஜ், ரிஷப் பந்த், சுப்மன் கில் 4. மற்றபடி அந்த சைடு ஹெட் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க. மெக்ஸ்வீனி எடுக்கலாம், ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லாட்டி அதான் போலாண்டும் எப்படி விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ போலாண்டா மெக்ஸ்வீனியா அப்படின்னு பார்த்து நம்ம வியூவர்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நேத்தன் லைன் 11வது பிளேயர் நேத்தன் லைனும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஷேன் வான், தேர்ட் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் நேத்தன் லைன். ஸோ ஐ திங்க் வி கேன் வியூவர்ஸ் கேன் பிக் நேத்தன் லைன் ஆல்சோ. ஸோ இதுதான் பீடாக் நம்மளோட இது. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக பேசிட்டோம். இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ், டாஸ் வின் பண்ணி bowling போடணும்னு வேற நீங்கள் அடித்து சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பாட்டும் பாடிட்டீங்க பூம்ராக்காக. ஸோ பிளேயிங் 11 ஃபேண்டசி எல்லாமே பார்த்துட்டோம். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? சார் ரொம்ப சிம்பிள் சார். ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியால தோக்கடிக்கிறது, இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை டெஸ்ட்ல தோக்கடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க வந்துட்டு யூ டு பி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். அந்த T20 கிரிக்கெட் இஸ் அ செஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வென்யூஸ்ல போய் நீங்க அவனை அடிக்கணும்னா, இப்ப பாருங்களேன், இப்ப அடிலைட்ல ஒரு லாஜிக் சொன்னேன், இதுல வந்து பெர்த்ல ஒரு லாஜிக் சொன்னேன். இப்போ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணியே ஆகணும்னு இப்ப இங்க கம்ப்ளீட்டா மாறுது பாருங்க. அதுக்கப்புறம் மெல்பர்ன் போவீங்க, பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட்டா மாறும். சிட்னிக்கு போவீங்க, கம்ப்ளீட்டா மாறும். எப்படின்னா ஆல் ஆஃப் சடன் இப்ப என்னன்னா ஃபாஸ்ட் ஆயினே போகும் பவுன்சர், ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. நம்ம கோலி எல்லாம் பேக் ஃபுட் அப்படின்னு தெரிச்சுன்னு ஓடும் கவர்ஸ்ல. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் them to bowl on the areas which you are comfortable at.
நீங்க அவசரப்பட்டு திருப்பி லெக் ஸ்டம்ப்ல நின்று போயிட்டு டெஸ்பரேட்டா போயிட்டு டிரைவ் ஆட போறேன்னா சி மூமெண்ட் இருந்துனே இருக்கும். ஆனா வந்துட்டு பவுன்ஸ் ரொம்ப ட்ரூவா இருக்கும்ன்றதுனால செட்டில் ஆயிட்டீங்கன்னா தப்பு டிப்புன்னு அடிச்சிடலாம். பர்டிகுலர்லி ஃப்ரம் டே 2 அண்ட் டே 3 டாஸை வின் பண்ணாங்கன்னா தைரியமா பவுலிங் போடுறாங்களா, அது ஒரு கேள்விக்குறி. நான் சொன்ன பிளேயிங் லெவனோட நீங்க சொன்ன பிளேயிங் லெவன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர். அதை பண்ணுவாங்களா தெரியாது, என்ன சேஞ்சஸ் பண்ண போறாங்க அது தெரியாது. கோலி நான் சொல்ற மாதிரி ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்து ஆடுவார், இந்த இதை பண்ணுவாரா தெரியாது. ரோஹித் சர்மா நம்பர் 6 வந்துட்டு வாடா பாத்துடலாம் அப்படின்னு ஆடுவாரா தெரியாது. இத்தனை தெரியாதுகளுக்கு பதில் என்ன? டே 1 முடிச்ச உடனே யூ வில் கம் பேக் ஃபார் ரிவ்யூ. என்ன தெரியாதுக்குள்ள எத்தனை தெரியாதுக்கு கரெக்டா தெரியும்னு சொல்ல போறோம்ன்றது. until we come back for that review for day 1 against India and Australia to be played in Gaba, Brisbane. Thanks a lot and bye bye.